பேர் கிடைக்கணும், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது தீரணும், இல்லறத்தில் நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூலை 29ஆம் தேதியை விட்டுறாதீங்க. ஏன்னா அன்னைக்கு தான் அப்பாவும் மகனுமாக சேர்ந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிக்க போகிறாங்க. என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள், ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு சிவ ஆலயத்துக்கு நீங்கள் போய் வழிபடலாம், முருகனையும் வழிபடலாம். அன்னைக்கு ஆடி சோமவார விரதத்தை நீங்கள் தொடங்குறது மகா உத்தமமான விஷயம். ஏன்னா ஒரே நாளில் 2 விரதத்தையும் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு கிடைக்கும். அந்த நாள்ல இருந்து தொடங்கி கார்த்திகை மாதம் வரைக்கும் தொடர்ந்து 21 நாள் நீங்கள் சோமவார விரதம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும். லிங்கம் வச்சிருக்கிறவங்க வீட்டில் லிங்கத்துக்கு தண்ணீரால் பாலால் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். சிவன் பார்வதி படம் வச்சிருக்கிறவங்க சிவன் பார்வதி படத்துக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி பண்ணி உங்களுடைய பிரார்த்தனையை நெய்விளக்கு மூலமாக வீட்டில் ஏற்றி வச்சு வணங்கும் போது நிச்சயமாக நினைத்தது எல்லாம் நடக்கும். விரதத்தை பற்றிய முழு விவரமும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, மறக்காம பாருங்க.